அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல் பாதி மூல நட்சத்திரம், அதற்கு அடுத்த பாதி வெள்ளிக்கிழமைக்குரிய அந்த பூராட நட்சத்திரம். என்ன வெள்ளிக்கிழமைக்குரிய பூராட நட்சத்திரம்? வெள்ளி என்பது சுக்கிரன் இல்லையா? சுக்கிரனுடைய நட்சத்திரம் தானே பூராட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுக்கு யார் தேவதை? மகாலட்சுமியை தானே வணங்கணும். அப்போ மகாலட்சுமிக்குரிய சுக்கிரவாரம்னாலே மகாலட்சுமி தானே ஞாபகம் வரும். சுக்கிரவார தேவதை இல்லையா? சுக்கிரவார தேவி இல்லையா? அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்குரிய தினத்தில் இது ஏகாதசி வருது. இந்த ஏகாதசிக்கு இன்னும் நிறைய சிறப்பு இருக்குது. ஒரு சிறப்பு, இது மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இது. அது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம்? அன்றைக்கி என்ன சிறப்புன்னு சொன்னால், அன்றைக்கி பெருமாளை கட்டாயமாக நினைக்கக்கூடிய காலம் என்று எடுத்துக்கலாம். அந்த மாதம் பிறக்கும் பொழுதே அதனுடைய ஆரம்பத்திலேயே நம்ம விஷ்ணுவினுடைய சன்னதிகளுக்கு சென்று அங்கே அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கலந்து கொண்டு பிரகாரத்தை வலம் வந்து ஒரு துளசி மாலையை போட்டு அங்கே வந்து நம்ம அர்ச்சனாதிகளை எல்லாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், அந்த பெருமாளை வணங்கினோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிறப்பு. மற்ற காலங்களை விட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யக்கூடிய வழிபாடு மற்ற கால வழிபாட்டை விட கொஞ்சம் கூடுதல் பலனை தரும். காரணம், அந்த நேரத்துக்குரிய சிறப்பு. அது நேரையா, அந்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரம். அதனால தானே இப்படிப்பட்ட நேரம் எல்லாம் சொல்கிறான். ஏன் மற்ற நேரத்தில் விஷ்ணு கோயிலுக்கு போனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய நன்மைகள் கிடைக்காதானா? கிடைக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் செய்கின்ற பொழுது அதனுடைய பலாபலன்கள் கூடுதலாக இருக்கும் என்று பெரியவர்கள் நிர்ணயித்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த நிர்ணயத்தின்படி வருவதுதான் இந்த மாசி மாத விஷ்ணுபதி புண்ணியகால திருமால் வழிபாடு. இந்த திருமால் வழிபாடு அதுவும் எந்த மாதிரியான பெருமாளை கும்பிடணுன்னுட்டு கூட ஒரு அமைப்பு கொடுத்துருக்கிறார்கள். சங்கு சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடிய பெருமாளை அன்னைக்கு 27 முறை வலம் வந்து வணங்கினால் நமக்கு ஒரு மகா பூஜை செய்த ஒரு பலன் கிடைக்கும். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வேற ஏதாவது பண்ணலாமான்னா மகாலட்சுமி பூஜை பண்ணலாம், கோ பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வேற போயிடுது இல்லையா, அதனால் கோ பூஜை பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு மேலே அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது குலதெய்வத்தை நினைக்க வேண்டும். மாசி மாத பிறப்பு என்ன, அது ஒரு முன்னோர்களை நினைக்க வேண்டிய காலம். மாச பிறப்பினாலே அந்த முன்னோர்களுக்கான தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலம் இல்லையா? அதனால் முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதற்கு அவர்களுக்கும் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போ குலதெய்வத்தை நினைக்க வேண்டும். அன்னைக்கு போய் நாக தேவதைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் வணங்குவதுங்கிறது சால சிறந்தது. அம்மன் கோயில்களுக்கு சென்று அன்னைக்கு வணங்கலாம். அடுத்த நாள் சனி பிரதோஷம் வந்துடுது, அதையும் நினைக்கணும். அடுத்த நாள் துவாதசி, சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் என்னாலே உங்களுக்கு எல்லா சிவன் கோயில்களிலையும் கூட்டம் அலமோதும். அந்த மாலை நேரத்திலே கூட்டம் மோதும். அது நரசிம்மருக்கும் உரிய நேரம். அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்களில் வந்து நந்தி பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து எல்லாம் அந்த அபிஷேகங்களை எல்லாம் கண்டு கழித்து கொண்டிருப்பார்கள். அவருடைய 2 கொம்புகளுக்கு இடையிலே அன்னைக்கு பிரகாரத்தை வலம் வந்து சுவாமியினுடைய அந்த பிரகார உலாவை பார்த்து அபிஷேகாதிகளை எல்லாம் பார்த்து அந்த அபிஷேகத்துக்கு என்ன முடியுமோ அந்த திரவியங்களை எல்லாம் கொடுத்து நம்ம அதில் கலந்து கொள்வதுங்கிறது ரொம்ப சால சிறந்தது. அது அடுத்த நாள் சனிக்கிழமை. ஏன்னா அதுவும் சனிக்கிழமைங்கிறது சாதாரண பிரதோஷம் கிடையாது, மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், மாத பிறப்பன்னைக்கே மாசி மாதம் கும்ப மாதம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகாதசி வந்துடுது. ஏகாதசி மாதிரி விரதம் இருக்கா? அதுவும் 1ஆம் தேதி அன்னைக்கு விரத நாள். மாசி மாத பிறப்பன்னைக்கே ஏகாதசி வருது என்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். விஷ்ணுபதி புண்ணியகால ஏகாதசி. அப்படி ஏகாதசி வர்றது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். மாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கே அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஏகாதசி இணைந்து வருவது என்பது பல வருடங்களிலே, ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களிலே நடக்கும். நமக்கு இந்த வருடம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைத்திருக்கிறது. அன்னைக்கு வந்து நம்ம எம்பெருமானை வணங்க வேண்டும். பொதுவாகவே ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு கதை இருக்குது. இந்த ஷட்தில ஏகாதசிக்கு என்ன கதை அப்படின்னு சொன்னால், அன்னதானத்தினுடைய விசேஷத்தை சொல்கிறது. நான் அன்னதானம்ங்கிறது சாதாரணமான விசேஷம் கிடையாது. அன்னதான பிரபுன்னு சொல்லுவான். பாக்கி எது கொடுத்தாலும் ராமாயணத்தில் ஒரு கட்டம் வருது. ராமாயணத்தில் ராமர் வந்து காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தானங்களை எல்லாம் தர்றார். தானம் தண்ணி முடிச்சுட்டு அவர் கிளம்ப போகிற நேரத்தில் அங்கேருந்து ஒரு ஏழை பிராமணன் ஓடி வர்றார். வந்தவனே எனக்கு தானம் தரணுமேங்கிறார். இப்போ தானே முடிச்சேங்கிறார். இருந்தாலும் கூட அவரை விடுறதுக்கு மனசு கிடையாது. உடனே அவர் சொல்கிறாரு, என்ன தானம் தர்றதுன்னு யோசனை பண்ணுறார். எல்லாம் தந்துட்டு கடைசியில் அவர்கிட்ட கொஞ்சம் பசுமாடுகளெல்லாம் இருக்குது. அந்த பசு மந்தை அவர் இடத்துல இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, நீ வந்து உன் கையில் இருக்கிற குச்சி இருக்குது இல்லையா, இந்த குச்சியை வந்து எவ்வளோ தூரம்
நீ எரியிறையோ அந்த எல்லை வரி இருக்கிற பசுமாடெல்லாம் உனக்கு சொந்தம், நீ ஓட்டிக்கிட்டு போகலான்ட்டு சொன்னவொடனே அவருக்கு ரொம்ப ஆனந்தம். ஏழை பிராமணன் உடனே அவர் ரொம்ப பசுமாட்டை நம்ம வாங்கிடணும் அவர்கிட்ட இருந்து அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அசக்தியையும் மீறி அந்த கோலை எடுத்து ரொம்ப தூரத்தில் போடுறார். அது அந்த சரையூ நதிக்கரை வரை போகிறதா ராமாயணத்தில் வருது. அவ்வளோ பசுமாட்டையும் மகிழ்ச்சியாக கொடுக்குறாராம். ஒரு பெரிய விஷயம் பாருங்கள், ஒரு சாப்பாட்டை கேட்டிருந்தா எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியும்னுட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் பசுமாட்டுக்கு என்ன தான் இத்தனை பசுமாடு இருந்தாலும் ஒரு 4 பசுமாடு அந்த எல்லைக்குள்ளே வராமல் இருந்தால் இந்த நாரையும் ஓட்டிட்டு வந்துருக்கலாமேன்னு தான் தோணும். ஒரு டன் எடையில் தங்கம் கொடுத்தாலும் கூட 1 கிராம் தனியாக இருந்தால் அதையும் சேர்த்து கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்ட்டு தான் தோணும். ஆனால் எந்த தானமானது சிறப்பு உயிரை காக்கக்கூடியது, எது போதும் போதும் என்று ஒரு மனிதனை சொல்ல வைக்கிறதா? இலையில போட்டு பரிமாறும் பொழுது ஏன்னா ஒரு தரம் சாப்பாடு போட்டுப்பார், 2வது தரம் சாப்பாடு போட்டுப்பார், இன்னும் ரொம்ப சாப்பிட்றவர் இருந்தால் 3வது தரம் சாப்பாடு போடுவார், 4வது தரம் போட்டோம்னா கையை குறுக்க நிறுத்தி போதும் அப்படின்னு சொல்லுவார். இந்த போதும் என்று சொல்ல வைக்கக்கூடிய ஒரே தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை ஒரு பெண் செய்யாமல் சொர்க்கத்துக்கு போய் அவஸ்தைப்பட்டு அவருக்கு சாப்பாடே கிடைக்கலையாம். ஏன்னா 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் தானே எது கொடுக்குறோமோ அது தானங்க வரும். அதனால் இந்த காலத்தில் என்ன தானம் பண்ணாலும் சாப்பாடு தானம் பண்ணலை. அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு மூடில் ஒரு பசியோடு வந்த ஒருவன் அந்த தன்னுடைய பாத்திரத்தை நீட்டி அவன் அன்னம் கேட்கும்போது அந்த மகாராணி அதை தட்டி விட்டுட்டான், அதை மண்ணில் போய் விழுந்துடுச்சான். அந்த பாபமும் சேர்ந்து மற்ற தானமெல்லாம் பண்ணியிருக்கிறான், ஆனால் எப்பயோ பண்ண தப்பு. அதனால் சொர்க்கத்தில் பசியால் துடித்தாள். அங்கே தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாம் இருந்தது. அதையா வாயில் போட்டு சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாமல் தவித்த போது அங்கே இருக்கிற ரிஷி சொன்னார், அம்மா இந்த மாதிரி ஒரு சின்ன பாவம் நீ பண்ணிட்டு வந்திருக்கிற, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணு. என்ன சுவாமி பிராயச்சித்தம் பண்ணுறது? வர மாசி மாதத்தில் ஷட்தில ஏகாதசி வருது. அன்னைக்கு போய் யாராவது அந்த விரதத்தை இருந்து அடுத்த நாள் துவாதசியில் யாராவது அவருக்கு ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் நீ செஞ்சு போட்டுருமா, அது உனக்கு பசியை தணிச்சிடும் அப்படின்னு சொன்னவொடனே, அதாவது மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நமக்கு பசி, அதனால தான் அன்னதானங்கள் அங்கங்கே கோயில்கள் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் அவள் கீழே இறங்கி இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து பிறருடைய பசியை போக்கி தன் பசியையும் ஆற்றிக்கொண்டாள் என்பதுதான் இந்த ஏகாதசியினுடைய தாத்பரியம். அப்படிப்பட்ட ஏகாதசி அடுத்த நாள் சனிக்கிழமை துவாதசி பாரணை பண்ணி இதே மாதிரி யாருக்காவது பசி ஆறுவதற்கு ஒருவருக்கு நீங்கள் உணவிடுங்கள், கோபூஜை செய்யுங்கள், மகாலட்சுமி பூஜையை செய்யுங்கள். அன்னைக்கு கோயிலுக்கு போங்க. முதல் நாள் பெருமாள் கோயிலுக்கு போனால் அடுத்த நாள் சனிக்கிழமை இருக்குது, பிரதோஷமாக இருக்குது. தவறாமல் அன்னைக்கு மாலையில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் சனி மகா பிரதோஷம் என்பதாலே ஒரு சாலச்சிறந்த பிரதோஷம். அதனால் அன்னைக்கு மாலையிலே நீங்கள் தவறாமல் சனி பிரதோஷ மகா பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள். இப்போ என்ன பண்ணணும்? ஏகாதசி விரதத்தை இருக்கணும். அதுக்கு முன்னாடி விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதுக்கான அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்தணும். ஏகாதசி விரதத்தை இருக்கணும். அடுத்த நாள் விடியலிலே எழுந்திரித்து துவாதசி பாரணை பண்ணணும். அன்னைக்கு சாயங்காலம் என்ன இருக்குது? பிரதோஷ காலம் இருக்குது. அன்னைக்கு கோயிலுக்கு போய் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கணும். இவ்வளவும் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நாம் பின்பற்றுவோம். நல்ல அற்புதமான வாழ்க்கையை பெறுவோம்.